பாக்கியவான். இதோ திருடனைப் போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். பிசாசுகளின் ஆவிகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை தங்கள் பக்கமாக கூட்டிச் சேர்க்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லுகிறார். நாம் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய நீதியின் வஸ்திரங்களையும் ரட்சிப்பின் வஸ்திரங்களையும் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் திருடனைப் போல நினையாத வேளையிலே வருவதாக சொல்லுகிறார். நீதியின் வஸ்திரங்களையும் ரட்சிப்பின் வஸ்திரங்களையும் காத்துக் கொள்ளாதவர்கள் நிர்வாணமாய் இருப்பார்கள், நிர்வாணமாய் நடப்பார்கள், தங்களுடைய மானத்தை பிறருக்கு காண்பிப்பார்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட நிர்வாணத்தை அருவருக்கிறார். பிசாசுகளின் ஆவிகள் தங்கள் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளாதவர்களை வஞ்சித்து தங்கள் பக்கமாக சேர்த்துக் கொள்ளும். கர்த்தருடைய வருகையும் சமீபமாய் இருக்கிறது. ஆகையினால் நாம் நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய வஸ்திரங்களை காத்துக்கொள்ள வேண்டும். தங்கள் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களாயிருப்பார்கள்.